வணக்கம். இந்த வீடியோவில் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அந்த லெசனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ முதல் ஆங்கிலேய மைசூர் போர்கள் ஹைதர் அலி தலைமையில் தான் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சி அடைந்தது. இந்தியாவில் ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினாங்க. 1761 ஹைதர் அலி தான் மைசூர் சமஸ்தானத்தோட உண்மையான ஆட்சியாளர் ஆகிறாரு. இப்போ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 to 69 நடக்குது. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 to 84, மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 to 92, நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் 1799. இப்போ முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹைதர் அலியோட வளர்ச்சி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களிடம் அவர் கொண்டிருந்த நட்புறவு இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட எதிர்ப்புக்கு காரணமாயிடுச்சு. ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள் இணைந்து ஒரு முக்கூட்டணியை ஏற்படுத்துகிறாங்க. இந்த போரின் போக்குன்னு பார்க்கும்போது தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியோடு ஹைதராபாத் நிசாம் 1767 மைசூர் மீது படையெடுத்துட்டு வராரு. இந்த ஆங்கில படை ஆங்கில படையை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றுறாரு. அடுத்ததாக 1769 மார்ச் மாதம் ஹைதர் அலி மீண்டும் மதராஸ் மீது படையெடுத்துட்டு வராரு. இதனால் ஆங்கிலேயர்கள் 1769 ஏப்ரல் 4 அவர் ஹைதர் அலிக்கிட்ட ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிறதாங்க. அது என்னென்னா மதராஸ் உடன்படிக்கை 1769. இந்த போரின் முடிவில் மதராஸ் உடன்படிக்கை ஏற்பட்டதா. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, இரண்டு தரப்பினரும் முன்னர் இருந்த பகுதிகளை திரும்ப பெற்றாங்க. மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு இந்த உடன்படிக்கையில் சொல்லிக்கிட்டாங்க. அடுத்ததாக இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 84 நடந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1769 மதராஸ் உடன்படிக்கை செஞ்சுருப்பாங்க. அதை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறினாங்க. அடுத்ததாக 1771 மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த போது அந்த மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு உதவ மறுத்திருப்பாங்க. அடுத்ததாக ஹைதர் அலியோட ஆட்சிக்குட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியிருப்பாங்க. அதனால் ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம் மற்றும் மராத்தியர்கள் 3 பேர் சேர்ந்து முக்கூட்டணியை உருவாக்குறாங்க. இந்த போரின் போக்கு 1781 ஆங்கில படைத்தளபதி அயர்குட் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை, அது ஃபோடோனோவுன்னு சொல்லக்கூடிய பரங்கிப்பேட்டையில் தோற்கடிக்கிறாரு. மேலும் அந்த மைசூர் படைகள் சோளிங்கர் அப்படிங்கிற இடத்துலையுமே தோல்வியை தழுவுறாங்க. அடுத்ததாக ஹைதர் அலி, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 1782 இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறமா அவருடைய மகன் திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிரான போரை தொடங்குறாரு. 1783 திப்புவோட ஆங்கில படை தளபதியான 1783 திப்பு சுல்தான் ஆங்கில படை தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவங்களோட படை வீரர்களையும் கைது செய்கிறாரு. இந்த நிகழ்வு பின்னால் அவருக்கு பெருத்த பின்னடைவையும் ஏற்படுத்துது. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை 1784 படி முடிவுக்கு வந்திருக்கும். மங்களூர் உடன்படிக்கை 1784 மார்ச் 7 ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கு இடையே நடைபெற்றிருக்கும். அதன்படி இந்த இரண்டு பிரிவினரும் போரில் கைப்பற்றின பகுதிகளை திரும்ப கொடுக்கணும் மற்றும் போர் கைதிகளை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படிங்கிற உடன்பாடு தான் ஏற்பட்டிருக்கும். இதன் மூலமாக கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் புதிதாக உருவாக்கின அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமை மிக்க எதிரியான மராத்தியர் மற்றும் ஹைதர் அலிகிட்ட இருந்து பாதுகாத்துக்கிட்டாரு. இந்த சமயத்தில் தான் அமெரிக்காவில் அவங்களோட குடியேற்றங்களை பிரிட்டன் இழந்த போதிலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எதையுமே இந்தியாவில் இழக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மாறாக இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை ஒருங்கிணைத்தவர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்ததாக மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 to 92 நடந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மங்களூர் உடன்படிக்கைக்கு அப்புறமா ஆங்கிலேயருக்கு எதிராக திப்பு சுல்தான் வெளிநாடுகளோடு கூட்டணி அமைச்சிருப்பார். ஃபஸ்ட்டு பிரான்ஸ் மற்றும் துருக்கி இந்த நாடுகளோட திப்பு சுல்தான் தூதுவர்களை அனுப்பி வச்சிருப்பார் அந்த நாட்டுக்கு. அடுத்ததாக ஆங்கில கூட்டணியில் இணைஞ்சிருந்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் 1789 தாக்கியிருப்பார்.
இந்த சமயத்தில் திப்புவுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள், ஹைதராபாத் நிசாம் மற்றும் மராத்தியர்கள் இணைந்து மூவர் கூட்டணியை வந்து உருவாக்குறாங்க. இந்த போரின் போக்கு வந்து 2 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த மைசூர் போரில் திப்பு வந்து தனியாக தான் போராடுறாரு. இது வந்து 3 கட்டமாக நடந்திருக்கும். தளபதி மேடோஸ் தலைமையிலான தாக்குதல் வந்து தோல்வியில் முடிஞ்சதுனால 1790 தலைமை ஆளுநர் காரன்வாலிஸ் வந்து அவராகவே படையை வழிநடத்திட்டு வராரு. இப்போ ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குவதற்கு தடையாக இருந்த அனைத்து மலைக்கோட்டைகளையும் இந்த காரன்வாலிஸ் வந்து கைப்பற்றிட்டாரு. நம்பிக்கை இழந்த அந்த திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து உடன்படுறாரு. காரன்வாலிஸ் அதனை ஏற்றுக்கிட்டு 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஒன்று திப்பு சுல்தானோடு செய்துக்கிறாரு. அந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை 1792 வந்து நடக்கு. இந்த உடன்படிக்கையின்படி திப்பு தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னும், போர் இழப்பீட்டு தொகையாக அவர் வந்து 3.6 கோடி செலுத்த வேணும் அப்படின்ட்டும், திப்பு சுல்தானோட 2 மகன்களை ஆங்கிலேயர்கிட்ட பிணை கைதிகளாக ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ட்டு திப்பு சுல்தான் வந்து கட்டாயப்படுத்தப்படுறாரு. இதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து மலபார், குடகுமலை, திண்டுக்கல் மற்றும் பாராமகல் பகுதியான கோயமுத்தூர், சேலம் இந்த பகுதிகளை வந்து திப்புக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்போ 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1799 நடக்குது. இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின் மூலமாக திப்பு சுல்தான் வந்து காரன்வாலிஸ் பிரபு கிட்ட அவமரியாதை அடைந்தார். அதை அவர் மறக்கலை. 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு என்ன காரணம் அப்படின்னா, திப்பு சுல்தான் வந்து இந்த முறையுமே வெளிநாட்டு கூட்டணிக்காக அரேபியா, துருக்கி மற்றும் ஆப்கானிஸ்தான், பிரான்ஸ் நாடுகளுக்கு அவரோட தூதுவர்களை வந்து அனுப்புகிறாரு. அந்த சமயத்தில் எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனுடன் திப்பு வந்து தொடர்பு வச்சுருந்தார். இப்போது பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வருகை புரிந்து ஜாகோபியன் அப்படிங்கிற கழகத்தை வந்து நிறுவுறாங்க. அங்கே சுதந்திர மரம் ஒன்று நடப்படுது. இந்த போரின் போக்கு வந்து என்னென்னா, 1799 வெள்ளஸ்ரீ பிரபு திப்பு மீது போர் தொடுத்துட்டு வராரு. இந்த போர் வந்து குறுகிய காலத்தில் தான் நடக்குது. திட்டமிட்டபடி மைசூரோட மேற்க பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்தாங்க. மெட்ராஸ் இராணுவம் வந்து தலைமை ஆளுநரின் சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லி தலைமையில் வந்து மெட்ராஸில் வந்து திப்பு சுல்தானை வந்து தாக்குறாங்க. உடனே திப்பு வந்து அவருடைய தலைநகரான ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து பின்வாங்குறாரு. 1799 மே 4ஆம் தேதி ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து கைப்பற்றப்படுது. திப்பு வந்து என்னதான் வீரமாக போரிட்டாலும் இறுதியில் வந்து அவர் கொல்லப்படுதார். இதோட 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுக்கு வருது. இந்த போருக்கு பின்னாடி கனரா, வயநாடு, கோயமுத்தூர், தாராபுரம் இந்த பகுதிகளை ஆங்கிலேயர்கள் வந்து இணைச்சிக்கிட்டாங்க. இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் வந்து திப்புவுக்கு அப்புறமா மைசூர் அரியணை ஏறுதார். மேலும் திப்புவோட குடும்பத்தினர் வந்து வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்படுதாங்க.